ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2155வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அற்புதமான ஒரு பிரபந்தம் என்று நேற்றைய அதனுடைய நுழைவாயிலே நாம் அனுபவித்தோம். இன்றைக்கு இந்த திருநெடுந்தாண்டகத்திற்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் அவர் அருளி இருக்கக்கூடிய முன்னுரை, அற்புதமான ஒரு முன்னுரை அவர் அருளி இருக்கிறார். அந்த முன்னுரையை இன்று நாம் அனுபவிக்கலாம். அதன் பின்னர் நாளையிலிருந்து இந்த பிரபந்தத்தின் பாசுரங்களை அனுபவிப்போம். ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் வென்றியே வேண்டி வீழ் பொருட்கிறங்கி வேல் கணார் கலவியே கருதி என்று பெரிய திருமொழியிலே அவரே அருளி செய்தபடி சர்வேஸ்வரன் பெண்களை படைத்தது தாம் அனுபவிப்பதற்காகவே என்று நினைப்பதற்கு காரணமான அகங்கார மிகுதியை உடையவராயிருந்தார். அதற்கு காரணமாக உடலே ஆத்மா என்று அபிமானிப்பவராய் பற்று மிகுந்தவராய், அதனாலே சாந்து ஏந்து மென்முலையார் தடந்தோள் புனர் இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன் என்று அவரே கூறியபடியே ஆத்மாவை பற்றியோ ஈஸ்வரனை பற்றியோ அறிவு பிறப்பதற்கு தகுதியே இல்லாதபடி ஐம்புல இன்பங்களிலே ஈடுபட்டு அதிலேயே ஆழ்ந்தவராய் இருந்தார் திருமங்கை ஆழ்வார். சர்வேஸ்வரன் இப்படி இவருக்கு உண்டான ஐம்புல பற்றிலே மிகவும் ஈடுபாடு இருப்பதைக் கண்டு இவரை இதிலிருந்து எப்படி மீட்பதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்து பார்த்து ஐம்புல இன்பங்களிலே ஈடுபட்டிருக்கும் இவரை சாஸ்திரங்களை காட்டி அந்த விஷயங்களில் இருந்து மீட்க முடியாது. இவர் ஈடுபடக்கூடிய, இப்போது இவர் பெண்களின் அழகிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா, அதுபோல இவர் ஈடுபடக்கூடிய நம்முடைய அழகை காட்டி எம்பெருமான் நினைக்கிறான், தம்முடைய அழகை காட்டியே நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து இவருக்கு திருமந்திர உபதேசம் செய்தபோது தனது முழு அழகையும் இவருக்கு காட்டி கொடுத்தான். இதை கண்ட இவர் மிக்க ரசிகராகையாலே, இதுவரை வேறு வேறு விஷயங்களிலே ரசிகராக இருந்தாலும் கூட மிக்க ரசிகராகையாலே எம்பெருமானிலே அளவு கடந்து ஈடுபட்டார். எம்பெருமானுடைய அழகிலே அளவு கடந்து ஈடுபட்டு வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது அடியேன் நான் பின்னும் உன் சேவடி அன்றி நயவேன் என்று பெரிய திருமொழியிலே நிறைவு திருமொழியிலே சொல்லுவார். அப்படி அருளி செய்தபடியே தனக்கு எம்பெருமானுடைய இனிமையில் உண்டான ஈடுபாடு அந்த இனிமையின் சிறப்பாலே உண்டானதே அன்றி நித்திய சூரிகளைப் போல அனாதிகாலமாக இருந்ததோ என்று நினைக்கலாம்படி இவர் எம்பெருமானிடம் ஈடுபட்டார். இவர் தன்னிடம் இப்படி ஈடுபடுவதைக் கண்ட சர்வேஸ்வரன் இவருக்கு நம்மிடம் உள்ள அன்பு மற்ற விஷயங்களைப் போல நம் இனிமையால் மாத்திரமே உண்டானதாய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த ஈடுபாடு அனித்தியமாக வேண்டி வரும். அதனால் நமக்கும் இவருக்கும் உள்ள உறவையும் இவர் அறிய வேண்டும் என்று எண்ணினான் எம்பெருமான். அதனால் பெரும் செல்வத்தை ஒரு அழகிய பையில் வைத்து கொடுப்பது போல எம்பெருமானுடைய பெருமைகளையும் அவனுக்கும் ஜீவர்களுக்கும் உள்ள எல்லா வகையான உறவுகளையும் காட்டும் திருமந்திரத்தையும் அதனால் சொல்லப்படும் நீர்மை முதலான குணச்சிறப்பையும் அந்த குணங்களுக்கு எல்லை நிலமான அர்ச்சாவதாரங்கள் எழுந்தருளியிருக்கும் பாரத தேசம் முழுவதும் உள்ள பல திவ்ய தேசங்களையும் காட்டி கொடுத்தான் எம்பெருமான். வாடினேன் வாடி என்று பெரிய திருமொழியிலே தொடங்குவார். வாடினேன் வாடி என்று அப்படி தொடங்கி ஒரு நல் சுற்றம் என்ற 10வது 10 பெரிய திருமொழியின் 10ஆம் 10 அந்த திருமொழி வரையில், முதல் திருமொழி வரையிலும் அந்த திவ்ய தேசங்களையெல்லாம் அவர் விரிவாக அனுபவித்தார் திருமங்கை ஆழ்வார். அப்படி அனுபவித்து அந்த அர்ச்சாவதார ஸ்தலங்களே புகலிடமாக அடையத்தக்கவை, பரமபுருஷார்த்த சாதனமாயிருப்பவை, மிக மிக இனிமையாகவும் இருப்பதை என்று சொல்லி அவற்றிலேயே மண்டினார். பெரிய திருமொழி முழுக்க முதல் 10 திருமொழிகளிலே முதல் பாசுரம் முதல் 10ஆம் திருமொழி முதல் திருமொழி வரையில் 82 திவ்ய தேசங்களை அவர்
பாடியிருக்கிறார் என்று ஏற்கனவே நாம் அனுபவித்திருக்கிறோம். அந்த அர்ச்சாவதாரங்களிலே, அந்த திவ்ய தேசங்களிலே அவற்றிலே மண்டினார் ஆழ்வார். இப்படியே இவர் திருப்பதிகளிலே மிகவும் ஈடுபட்டு அனுபவிக்கிறபடியை கண்டு இந்த அனுபவம் இடைவிடாமல் காலமெல்லாம் செல்லும்படி பரமபதத்திற்கு இவரை கொண்டு போக வேண்டும், அதற்காக இந்த சம்சாரத்தின் தாழ்வை இவருக்கு காட்டுவோம் என்று எண்ணி அதை இவருக்கு காட்ட ஆழ்வார் அதை பார்த்து நடுநடுங்கியவராய் மாற்றமுள என்ற பெரிய திருமொழியின் 11ஆம் பத்தின் 8ஆம் திருமொழியிலே ஆற்றங்கரைவாழ் மரம்போல் அஞ்சுகின்றேன், அதாவது இந்த சம்சார மண்டலத்தின் துன்பத்தை பார்த்து அதனுடைய இடர்பாடுகளை பார்த்து பாடுகிறார். ஆற்றங்கரைவாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன் என்றும், காற்றத்திடைப்பட்ட கலவர் மனம் போல் ஆற்றத் துளங்கா நிற்பன் என்றும், பாம்போடு ஒரு கூரையில் பயின்றார் போல் தாங்காது என்றும், இருபாடு எரி கொள்ளியின் உள் எறும்பே போல் என்றும், வெள்ளத்து இடைப்பட்ட நரியினம் போல் என்றும், இடையன் எறிந்த மரமே ஒத்திராமே என்றும் எம்பெருமானை கூப்பிட்டு தம் துடிப்பை காட்டி தம்மை அழைத்து கொள்ளும்படி, பரமபதத்தில் தன்னை சேர்த்து கொள்ளும்படி, தன் எம்பெருமான் திருவடிகளிலே சேர்த்து கொள்ளும்படியாக பிரார்த்தித்தார். இந்த பாசுரங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே பெரிய திருமொழியின் அந்த திருமொழியிலே அற்புதமாக அந்த பாசுரங்கள் அவற்றை அனுபவித்திருக்கிறோம். வேண்டுவோர் மீண்டும் அதனை நினைவில் கொள்க அல்லது மீண்டும் படித்து தெரிந்து கொள்க. இப்படி எம்பெருமானை கூப்பிட்டு தம் துடிப்பை காட்டி தம்மை அழைத்து கொள்ளும்படி பிரார்த்தித்தார் ஆழ்வார். இவர் இப்படி கூப்பிட்ட போதும் குழந்தை பசிக்கிறது என்று அழுதால் கூட தாய் அந்த குழந்தையின் அஜீரணம் நீங்கி பசி நன்றாக எடுக்கும் வரை சோரிடாத தாயை போல தன்னை அனுபவிக்க வேண்டும் என்னும் ஆற்றாமை இவருக்கு இன்னும் மிக வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் இவர் விருப்பத்தை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி இருந்தான். இவ்வளவும் முதல் பிரபந்தமான பெரிய திருமொழியிலே இவர் நின்ற நிலை, திருமங்கை ஆழ்வார் விவரித்திருக்கக்கூடிய இவர் நின்ற நிலை. இப்படியாக அவனை பிரிந்து ஒரு கணமும் வாழ முடியாத பரமபக்தி நிலையை அடைந்தார் ஆழ்வார். மிகுந்த தாகம், நீர் வேட்கை, தாகம் இருக்கிறது. அப்படி உடையவன் நீரிலே விழுந்து நீரை குடிப்பது, நீரை தன்மேல் இறைத்துக் கொள்வது முதலானவற்றை செய்வது போல இவரும் எம்பெருமானை வாயாலே பேசியும் தலையாலே வணங்கியும் நெஞ்சாலே நினைத்தும் வாழ்வோம் என்று எண்ணி அப்படியே செய்ய முற்பட்டார். இரண்டாவது பிரபந்தமான திருக்குறுந்தாண்டகத்திலே அதனை ஏற்கனவே அந்த 2 பிரபந்தங்களையும் நாம் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். திருக்குறுந்தாண்டகத்திலே அவர் சொன்ன போல வாக்கினால், கர்மம் தன்னால், மனத்தினால், சிரத்தை தன்னால் வேட்கை மீதூர வாங்கி விழுங்கி நேர்க்கினியவாறே என்ற அவருடைய நிலை திருக்குறுந்தாண்டகத்திலே விவரிக்கப்பட்டது. மிகுந்த தாகமுடையவன் தண்ணீர் குடித்தாலும் தாகமடங்காமல் மேன்மேலும் அந்த வேட்கை அதிகமாவது போல எம்பெருமானை அடைய வேண்டும் என்னும் இவருடைய ஆற்றாமை மிகுவதற்கே அது காரணமாயிற்று. ஆகையாலே 3வது பிரபந்தமான திருவெழுகூற்றிருக்கையிலே நின் அடியினை பணிவன் வரும் இடர் அகலமாற்றோ வினையே என்று மிகுந்த ஆற்றாமையுடன் எம்பெருமானை சரணடைந்தார் திருவெழுகூற்றிருக்கையிலே. அதற்கு பின்பும் இவர் விரும்பியபடி எம்பெருமானை அடைய முடியாமையாலே தன்னுடைய சொரூபத்தையும் தன்னுடைய இயல்புத்தன்மையும் மறந்து அவனை அடைவதற்காக தகாத செயல்களில் ஈடுபடவும் துணிவு கொண்டார். ஸ்ரீராமபிரான் கடலரசனை சரணம் புகுந்து அவன் வராமல் போனவுடனே கோபம் கொண்டு சாபமானைய சௌமித்ரே என்று லக்குவனை பார்த்து சொல்லுவான் ராமபிரான், லக்ஷ்மணா வில்லையும் அம்புகளையும் கொண்டு வா, சாபம் ஆணைய சௌமித்ரே என்று. அப்படி இளைய பெருமாள் வில்லை எடுக்கும்படி ஆணையிட்டது போலே இவரும் தம்முடைய ஸ்வரூபத்திற்கு தகாத மடல் ஊர்ந்தார். மடலை ஊர்ந்து அவனுடைய பெருமையையும் தன்னுடைய பெருமையையும் அழித்து கொண்டாவது எம்பெருமானை அடைந்து விடுவோம் என்று மடல் எடுக்க தொடங்கினார். திருமடல்களிலே சிறிய திருமடல், பெரிய திருமடலிலே. அதில் 4வது பிரபந்தமான சிறிய திருமடலிலே அவனுடைய மேன்மையையும் தேவும் தன்னையும் பாடி ஆட திருத்தி என்று திருவாய்மொழியிலே சொன்னது போல, நம்மாழ்வார் சொன்னது போல தனக்கே உரியதாக அவன் அபிமானம் கொண்டிருக்கும் விபவ அவதாரங்களிலே உள்ள நீர்மையையும் அழிக்கிறேன் என்றார் சிறிய திருமடியிலே.
அப்போதும் எம்பெருமான் முகம் காட்டவில்லை. 4 பிரபந்தங்களாயிற்று. பெரிய திருமொழி, அதற்கு பின்பு திருக்குறுந்தாண்டகம், அதற்கு பின் திருவெழுகூற்றிருக்கை, 4வது பிரபந்தமான சிறிய திருமடல். ஆக அப்போதும் எம்பெருமான் முகம் காட்டவில்லை. அந்த விபவ அவதாரங்களும் பரநிலை என்னும்படி நீர்மைக்கு எல்லை நிலமான அச்சாவதாரங்கள் இருக்கையாலே அசையாமல் இருக்கிறானோ என்று நினைத்து அவனுக்கும் தமக்கும் நிதி போன்ற அர்ச்சாவதாரங்களிலே உள்ள நீர்மையையும் அளிக்கிறேன் என்றார் 5வது பிரபந்தமான பெரிய திருமடலிலே. சரி, இனி இவருக்கு முகம் காட்டாதிருந்தால் உலகில் உள்ளோர் அனைவரும் சர்வேஸ்வரன் இல்லையோ என்று நினைத்து விடுவார்கள் என்று எம்பெருமான் எண்ணி பிரகலாதன் முதலானவருக்கு தோன்றியது போலே இவருக்கும் காட்சியளித்து தானும் இவரும் இந்த உலகமும் உண்டாம்படி பண்ணியதை கூறுகிறார் 6வது பிரபந்தமான இந்த திருநெடுந்தாண்டகத்திலே. சுகர் முதலான ரிஷிகளும் முதலாழ்வார்களும் எம்பெருமானுடைய பரநிலையில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இருப்பவர்கள். பிரம்மபாவனையுடைய சனகர் முதலானோரும் திருமலிசை பிரானும் எம்பெருமான் அனைத்துக்கும் அந்தர்யாமியாய் இருக்கும் நிலையிலேயே மிகவும் ஈடுபட்டிருப்பார்கள். வால்மீகி முதலான ரிஷிகளும் குலசேகர பெருமாளும் ராமாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டிருப்பார்கள். ஸ்ரீ விஷ்ணு புராணம் இயற்றிய ஸ்ரீ பராசரரும் மகாபாரதம் முதலியவற்றை இயற்றிய அவருடைய குமாரரான வேதவியாசரும் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டிருப்பார்கள். நாரதர் முதலான ரிஷிகளும் தொண்டரடிப்படி ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் திருவரங்கம் பெரிய கோயிலிலே மிகவும் ஈடுபட்டிருப்பர். இப்படி பரநிலையிலும் அதனோடு தோள் தீண்டிகளான மற்ற நிலைகளிலும் ஊன்றி இருந்த அவர்களைப் போலல்லாமல் விஷ்ணு தர்மம் எழுதிய ஸ்ரீ சௌனக பகவானும் திருமங்கையாழ்வாரும் நீர்மைக்கு எல்லை நிலமான அர்ச்சாவதாரங்கள் அனைத்திலும் மிகவும் ஈடுபட்டிருப்பார்கள். இது மற்றவர்களை காட்டிலும் திருமங்கையாழ்வாருக்குள்ள பெருமையாகும். மற்றும் சில பெருமைகளும் இவருக்கே உரியனவாக உள்ளன. மற்ற ஆழ்வார்களும் ஸ்ரீ ஜனகராஜன் திருமகளான சீதா பிராட்டியும் எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கவும் வல்லவர்களாய், சில காலம் பிரிந்திருக்கவும் வல்லவர்களாய் இருப்பார்கள். அந்த பிரிவையும் பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். இவர் அப்படி இல்லாமல் எம்பெருமானோடு சேர்ந்திருக்கும் போதே தடுமாறும் மென்மையை உடையவராயிருப்பார். அவரோடு தான் இருக்கிறார், எம்பெருமான் சேர்ந்தே இருக்கிறார், அர்ச்சாவதாரங்களிலே சேர்ந்து இருக்கிறார். ஆனாலும் கூட அதை பொறுக்க முடியாமல் தடுமாறும் மென்மையை கொண்டவராக இருப்பார். அதாவது பிரிந்த போது நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருந்தீர் அடியேனை என்றார் பெரிய திருமொழியிலே. இதனுடைய கருத்து என்ன? மலையாள தேசத்திலே ஊட்டுப்புறையில் வயிறார உண்பது போல மற்ற ஆழ்வார்கள் சேர்ந்திருக்கும் போது எம்பெருமானை பரிபூரணமாக அனுபவிப்பார்கள். பிரிந்தாலும் சில நாள் அதை ஏற்றுக்கொள்வார், தரிக்கவும் வல்லவராயிருப்பார்கள் அந்த ஆழ்வார்கள். பல வருடங்கள் எம்பெருமானோடு கூடியிருந்த சீதா பிராட்டியும் 3 முறை எம்பெருமானை பிரிந்திருந்தாள். அப்படிப்பட்ட அவர்களோடு ஒத்தவனாக என்னை நினைக்கலாமோ என்று கேட்கிறார் திருமங்கை ஆழ்வார். நான் உன்னை பிரியவே முடியாது, பிரிந்திருக்கவே என்னால் ஆகாது என்று கூறக்கூடியவர். சேர்ந்திருக்கும் போதும் ஆழியோடும் பொன்னார் சார்ங்கமுடைய அடிகளை இன்னார் என்று அறியேன் என்று பெரிய திருமொழியிலே சேர்த்தியிலே ஆனந்தத்தை அனுபவித்ததாலே தடுமாற்றம் அடைந்து முன்னடி தோற்றாமல் ஆழியோடும் பொன்னார் சார்ங்கம் உடையவன் என்று அவனை அறிந்த போதும் இன்னார் என்றவன் யார் என்று தெரியாமல் அறுதியிட மாட்டாத மென்மையை உடையவராயிருப்பார் இவர். இந்த திருநெடுந்தாண்டகத்தின் பரம தாத்பரியம் ஆவது என்ன என்று பெரியவாச்சான் பிள்ளை அருளுவது. எம்பெருமான் இவரிடம் எந்த கை முதலையும் எதிர்பாராமல் அறிவுடைய ஜீவர்களாகிய சித்து அறிவற்ற ஜடப்பொருளான அசித்து இவற்றை நியமிக்கும் ஈஸ்வரன், சித்து அசித்து ஈஸ்வரன் ஆகிய 3 தத்துவங்களையும் காட்டி கொடுத்தான். அவற்றை பரிபூர்ணமாக கண்டு அனுபவித்தார் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். நம்மாழ்வார் தமது சரம பிரபந்தமான திருவாய்மொழியின் இறுதியிலே முனியே நான் முகனே என்ற 10 திருவாய்மொழியிலே சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ என்று அசித் தத்துவத்தையும், சூழ்ந்து அதனில் பெரிய பர நன்மலர் சோதியோ என்று சித் தத்துவத்தையும், சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ
என்று இருவரையும் நியமிக்கும், அதாவது சித்தையும் அசித்தையும் நியமிக்கும் ஈஸ்வர தத்துவத்தையும் கண்டு அனுபவித்து சூழ்ந்ததனில் பெரிய என் அவாறச் சூழ்ந்தாயே என்று, அதனாலும் தம்முடைய ஆற்றாமை அடங்கவில்லை என்று நம்மாழ்வார் அறிவித்தது போலவே இவரும் மின்னு மாமழை தவழும் மேகவண்ணா என்று தம்முடைய ஆற்றாமையெல்லாம் வெளிப்படுத்தி அலமாப்படைந்து கூப்பிட்டு அவா அற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் என்று மோட்சமடைந்து திருப்தி அடைந்ததாக சொன்னது போல இவரும் தாம் வீடு பெற்று திருப்தி அடைந்ததை பேசி நிறைவுபடுத்துகிறார் தம்முடைய கடைசி பிரபந்தமான இந்த திருநெடுந்தாண்டகத்தில். இந்த அற்புதமான பெரியவாச்சான் பிள்ளை உரை நாளை முதல் இந்த பாசுரங்களை அனுபவிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.